இந்த சிவலோகம் போற்றி, இந்த சக்தி தாயை போற்றி, வாராகி அம்மா போற்றி, வருந்துறையை போற்றி, இந்த அம்மனியை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயை போட்டுவோம். தென்னாரோட சிவனை போட்டி, எண்ணாட்டுகிறோ போற்றி, அண்ணாமலையை போட்டி, கைலமலை போட்டு, அகரப்பட்டு ஆம்பளை போட்டி, பொம்பளை போற்றி, இந்த உலகமே போட்டி, கழகமே போற்றி, இந்த நன்றியை போட்டி, நமச்சிவாயை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, ஓம் சக்தி தாயை போட்டி, வராகி அம்மா போட்டி, வருந்துறையை போட்டி, அங்காளசிரை போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயை போட்டுவோம். இந்த சண்டை மண்டை கொண்டை எல்லாம் உடைந்து சிவனோட இல்லை அவனோட மாய சக்தியால் அவன் மாய சக்தியால் அவன் அருளாலே அவன் தாய் வணங்குறாங்க பற்றியா, அதுமாரி அவனுக்கே புத்தி வந்ததான் அவன் திருந்துவான், இல்லாட்டி எவன் திருந்த மாட்டான். புரியுதா? இந்த குடிப்பயக்கம் ஒத்தன், கூத்தர் பயக்கம் ஒத்தன், கள்ள காதல் ஒத்தன், இந்த ஆம்பளை ஏமாத்திரம் ஒருத்தன், பொம்பளை ஏமாத்திரம் ஒருத்தன், இந்த குடிப்பயக்கத்துக்கு அடிமை வரம் ஒருத்தன், இந்த சிவலோகத்துக்கு சிவபுராணம் போகிறவன் ஒருத்தன், இந்த சிவபுராணம் பாடுறவன் ஒருத்தன், இந்த சிவனுக்கு மந்திரம் சொல்கிறவன் ஒருத்தன், இந்த மந்திரத்துக்கு மாயாசக்தி ஒருத்தன், இந்த மாயாசக்திக்கு அம்மன் ஒருத்தன், அம்மனுக்கு ஒருத்தன், சிவனுக்கு ஒருத்தன், சிவனுக்கு ஒருத்தன், சித்தி ஒருத்தன், சித்திக்கு ஒருத்தன், புத்தி ஒருத்தன். இந்த சக்தி தாயை போட்டி, வராகி அம்மா போட்டி, வருந்துறையை போற்றி, இந்த மனித உடலை போற்றி, இந்த மாந்திரிகமை போட்டி, அப்பனை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போற்றி, பார்வதியை போற்றி, பரமசிவனை போற்றி, இந்த மாந்திரிகம் மலை கொகை எல்லாம் உன்னோட வந்த சக்தி. அந்த சக்திக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டு அந்த சக்திக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? சக்தியை போட்டி, சடலமை போட்டி, அப்பனையை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, உன்னை பிடிச்சி வச்ச குருநாதரை போட்டி, உன்னை பிடிச்சி வச்ச உடையை போட்டி, காவியை போட்டி, கர்மா போட்டி, ஜீவனை போட்டி, அப்பனையை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, சக்தி பீடமை போட்டி, வராகி அம்மா போட்டி, ஓம் அம்மனியை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, சக்தி தாயை போட்டி, வராகி அம்மா போட்டி, வருந்துறையை போட்டி, அங்காளசிரை போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயம். தென்னாரோட சின்ன போட்டி, எண்ணாட்டுகிறோ போட்டி, அண்ணாமலை போட்டு, கைலமலை போட்டு, அகரப்பட்டு ஆம்பளை போட்டு, பொம்பளை போட்டு, உதிரமையை போட்டு, ஊதாட்சியை போட்டு, நன்றியை போட்டு, நமச்சிவாயம். ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயம். இந்த மம்முட்டி கடப்பாரை போற்றி, அப்பனையை போட்டு, ஈசனை போட்டு, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, இந்த வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயம். இந்த மம்முட்டி கடப்பாரை எவன் படிச்சான்னு தெரியல, அவனுக்கு தான் முதல் நன்றி சொன்னோம். நமச்சிவாயை போட்டு, ஈசனை போட்டு, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டுவோம். ஒரு மனித உடம்பு மண்ணில் போட்டு பொச்சிட்டான்னா ஒன்று புதைக்கிறான், ஒன்று எரிக்கிறான். இது ரெண்டுத்துக்கும் கடவுள் என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு எவனுக்குமே தெரியுது. இந்த பரிகாரத்துக்கு மந்திரம் சொல்கிற நல்லா கட்டுக்குவோம். மந்திரம் என்றால் ஈசன் வருவான், ஈசத்துக்கு பார்வதி வரும், பார்வதிக்கு சக்தி வரும், சக்திக்கு காளியம்மன் வரும், காளியம்மனுக்கு ஹரிச்சந்திரன் வரும், ஹரிச்சந்திரனுக்கு உண்மை வரும், உண்மைக்கு நந்தி வரும், நந்திக்கு நமச்சிவாயம் வரும், நமச்சிவாய்க்கு சிவன் வருவான், சிவனுக்கு மூளை வரும், மூளைக்கு மூளை கலங்கினா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவன் பைத்தியக்காரனாகி லூஸாக போயினே இருக்கும் தான். அதோட மந்திரம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் கற்றுக்கலாம். யார் ஒன்றா இந்த குப்சாமியை போட்டி, இந்த ஊதுவத்தியை போட்டு, கருப்புரிமையை போட்டு, ஏத்தத்தை போட்டி, பாவமொழி தீரத்தை போட்டி, நந்தியை போட்டி, நமச்சிவாயை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டுவோம். இந்த பிடிக்காத சுடுகாட்டு எல்லையை போட்டு, இருகாடை போட்டு, இமயமலையை போட்டு, அப்பனையை போட்டு, ஈசனை போட்டு, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயை போட்டுவோம். இந்த அகோரின்னா சாம்பல் வாரி பூசிக்கலாம். இந்த சிவன் என்றால் லிங்கம் வச்சுக்கலாம், லிங்கத்துக்கு மேலே காவி வச்சுக்கலாம், காவி மேலே கர்மா வச்சுக்கலாம், கர்மா மேலே உடல் வச்சுக்கலாம், உடலுக்கு மேலே உயிர் வச்சுக்கலாம், உயிருக்கு மேலே லிங்கம் வச்சுக்கலாம், லிங்கத்துக்கு மேலே சிவன் வச்சுக்கலாம், சிங்கத்துக்கு மேலே மலை வச்சுக்கலாம், மலத்துக்கு மேலே கொகை வச்சுக்கலாம், கொகைக்கு மேலே ஈஸ்வரி வச்சுக்கலாம், ஈஸ்வரி மேலே பார்வதி வச்சுக்கலாம், பார்வதி மேலே பரமசிவன் வச்சுக்கலாம், பரமசிவன் மேலே இந்த சுருகாடு எல்லை வச்சுக்கலாம். சுருகாடு எல்லையில் போட்டு யாருமே போட்டு மந்திரம் கற்றுக்க முடியாது. புரியுதா? அந்த மந்திரம் பண்ணுறவனுக்கு அவனுக்கு ஒரு தலை ஒரு முண்டை இருந்தால் போதும், அவன் தான் மந்திரவாதி. அவன் பேர் தான் ஸ்ரீகாந்த் சொல்ல முடியாது, ஸ்ரீ பரமேஸ்வரன் சொல்ல முடியாது. புரியுதா? அந்த ஸ்ரீ பரமேஸ்வரர் தான் மயான காளி தான். அந்த காளியோட அவதாரம் தான் மண்டவோடு கைத்தில் போட்டுக்கின்னு மயான கொலை வருது. மயான கொலை தான் முன்னோர்கள்லாம் தாக்கப்பட்டவங்க, செத்தவங்கலாம் புதைக்கப்பட்டவங்க, மூலப்பட்டவங்கலாம் இந்த பூலோகத்தில் எரிக்கிறவனை ஒத்த மேலே எடுத்து போகிறான், புதைக்கிறவனை ஒத்த பூமியில் வச்சுக்கிறான். அவன் பேர் தான் மந்திரக்கோள் தான் ஜடாமுடினா ஜலகண்டேஸ்வரன்னா பார்வதி சக்தி என்றால் பரமசிவனா உளிநாதன்னா சிவபெருமானா மேலே இருந்து காட்சி கொடுக்குற அமைத்த வெயில், அது பேர் தான் உளிநாதன். அந்த உளிநாதன் பேர் தான் கருப்பு சாமி தான் கத்தி என்றால் புத்தி என்றால் அறிவான்னா ஈஸ்வரனா பார்வதினா சக்தி என்றால் வாய்த்துன்னா வாய்க்கில் எவன் சமட்டி தூக்கி கெல்லு உடைக்கிறானோ அவன் பேரு தான் மாயசக்தி தான் அம்மன்னா ஈசனா ஈஸ்வரன் என்றால் பார்வதி என்றால் இசை, நாடகம், கல்வி, புஸ்தகம் எல்லாம் வர்றது சரஸ்வதி கிட்ட வந்து சேர்றது. அந்த சரஸ்வதி பேரு தான் ஓம் சக்தி தாயை போட்டி, வராகி அம்மா போட்டி, வருந்துறையை போட்டி, இந்த கல்வி நாடகமே போட்டி, இந்த புஸ்தகமே போட்டி, இந்த அம்மனையை போட்டி, அவையினை போட்டி, ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயை போட்டுவோம். ஈசனை போட்டி, ஈஸ்வரை போட்டி, பார்வதியை போட்டி, பரமசிவனை போட்டி, வெட்காளி போட்டி, பத்ரகாளி போட்டி, நமகாளி போட்டி, நமச்சிவாயை போட்டுவோம். இந்த
மைக்கில் பேசுகிறவன் ஒத்தன், இந்த நாடகம் பார்க்குறவன் ஒத்தன், இந்த ஈஸ்வரனை பார்க்குறவன் ஒத்தன், இந்த இரும்பு பிடி சமுட்டி எடுத்து அடிக்கிறவன் ஒத்தன், இந்த கெல்லு உடைக்கிறவன் ஒத்தன், இந்த கெல்லு எடுத்து சிலை செய்கிறவன் ஒத்தன். அந்த சிலைக்கு இன்னும் பேர் வைக்கிறது யாருக்குமே தெரியுது. அது பேர் தான் முடிக்குள்ள நரம்பு இருக்கும், நரம்புக்குள்ள தலை இருக்கும், தலைக்குள்ள முடி இருக்கும், முடிக்குள்ள சிவன் இருக்கும், சிவனுக்குள்ள சக்தி இருக்கும், சக்திக்குள்ள ஈஸ்வரன் இருக்கும், ஈஸ்வரனுக்குள்ள பார்வதி இருக்கும், பார்வதிக்குள்ள மனித உடல் இருக்குது. அந்த மனித உடல் தான் மாந்திரிகம் பண்ணுறது, சூரியன் பண்ணுறது, ஏவல் எடுக்குது, குடிசதான் விடுறது, இதான் சொல்றது. இது பேரு தான் வாய்ந்து முடிச்சவன் கதை. சுருகாடு கதை தான் மேலோகம், மேலோக கதை தான் கீழோகம். இந்த 2 லோகம் தான் இந்த ஊரோட தலையெழுத்து. இந்த தலையெழுத்து தான் சிவனோட லோகம், சிவனோட லோகம் தான் பரமசிவன், பரமசிவன் தான் இந்த ஈஸ்வரன், ஈஸ்வரி, பார்வதி, இந்த 18 சித்தர்கள் மொத்தம் இதில் தான் அடங்கியிருக்குது. இதோட மந்திரம் தான் மொத்தம் குப்சாமி இருக்குது. இது நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி. நமச்சிவாய போற்றி.